ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடிக்கு மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மல்லிகை செடியில் புழுக்களுக்கு மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணுறத பற்றியும் அண்ட் மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டே புழுக்கள் தென்படுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும் அண்ட் புழுக்களுக்கு நம்ம எந்த டைமில் மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மருந்துகள்லாம் கலந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். இது பார்த்திங்கன்னா உட்கஸ் பிராண்டை சேர்ந்த ஹியூமினஸ் அப்படிங்கிற பயோஸ்டிமுலன்ட், அதாவது ஹியூமிக் ஆசிட் தான். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம 8 கிராம் எடுத்துருந்துருக்கோம். ஸோ இது ஹாஃப் டோஸ் தான். எதனால் அப்படின்னா நம்ம இசைபினெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுனாலையும் பூஞ்சுற்று இப்போ தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுனால மொட்டுகள் பெரிதாகிறதுக்காக நம்ம ஹாஃப் டோஸ் பயன்படுத்துகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு எமோடியன் பென்ஜோயிட் 5% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ஈகோ அப்படிங்கிற எஃப்கோ பிராண்டை சேர்ந்த பூச்சிக்கொல்லி தான். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம் அப்படிங்கிற அளவில் எடுத்துருந்துருக்கோம். அண்ட் இது கூடவே குளோரன்ட்ரைனில் ப்ரோ 18.5% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ஸ்வால் பிராண்டை சேர்ந்த இன்ஸ்டா அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.4 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம 6.4 ml எடுத்துருந்துருக்கோம். 16 லிட்டர் ஸ்ப்ரே டேங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம குறிப்பிடக்கூடிய பூச்சிக்கொல்லியில் கலந்த பிறகு ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட், அதாவது நானோயானிக் சிலிக்கான் பேஸ்ட்டோ இல்லைனா சிலிக்கான் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட பகுதிகளில் இப்போயும் இரவு நேர பனிப்பொழிவு காணப்படும் பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லது. எதனால்னா நீர்ப்பனி விழும் பட்சத்தில் தினமுமே இலைகள் நனைந்து வாடும். ஸோ அந்த மாதிரி ஆகிறது லேசான மழை பொழிகிறதுக்கு சமம். ஸோ அதனால் உங்களோட பகுதிகளில் இப்போயும் இரவு நேர பனிப்பொழிவு தொடரும் பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் கலந்து பயன்படுத்துகிற மூலிமா மேக்ஸிமம் ஆஃப் த ரிசல்ட் நம்ம கொண்டு வரலாம். அதாவது பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான இடைவெளி நாட்களை நம்ம கூட்டி அமைக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட்டுறது மூலயமா ஓவராலாக மருந்து செலவுகள் குறையும். அதாவது நீங்கள் 4 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது குறைந்தபட்சமாக 7 முறையாவது நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இதுவே நீங்கள் 5 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது மேக்ஸிமமாகவே 6 முறை தான் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இடைவெளி நாட்களை கூட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா செலவு குறையும். அண்ட் பூச்சிக்கொல்லியோட ரிசல்ட் நீண்ட நாட்கள் நிலைச்சு நிற்கிறதுக்காக தான் நம்ம மேக்ஸேட் அப்படிங்கிற ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் பயன்படுத்துகிறோம். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம 16 ml எடுத்துருந்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பூச்சிக்கொல்லி எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை நம்ம வெப்பம் அதிகமாக பதிவாகாதனால 4 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போது ஒரு வாரமாக சரியாக பிப்ரவரி எண்டிங்கில் இருந்து வெப்பம் கூடுதலாக இருக்கிறதுனால நம்ம 5 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ இப்படியே டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற நாட்களை கூட்டிக்கலாம். அது எதனால் அப்படின்னா வெப்பம் அதிகரிக்க புழுக்களை அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பூச்சிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் கூடுறதுனாலையும் டெம்பரேச்சர் கூடக்கூடிய நேரத்தில் இரவு நேர பனிப்பொழிவு குறையிறதுனாலையும் மினிமம் டெம்பரேச்சரும் கூடுறதுனாலையும் இந்த அந்த பூச்சிகளோட எண்ணிக்கை குறையுது. ஸோ அதனால் நம்ம வெயில் காலத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 7 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 8 நாட்கள்லேருந்து 10 நாட்களுக்கு வர கூட நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற இடைவெளி நாட்களை கூட்டிக்கலாம். ஸோ நீண்ட இடைவெளி நாட்களில் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற பற்றின வீடியோ நம்ம வெயில் காலத்தில் பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் பூச்சிக்கொல்லி நம்ம எந்த சுச்சுவேஷனில் புழுக்களுக்கான பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி பறிக்கக்கூடிய பூக்களில் புழுக்கள் தென்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ண வேண்டிய டைமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சரியாக இன்றைக்கி பறிக்கக்கூடிய பூக்களில் மட்டுமே புழுக்கள் இருக்கும் பட்சத்தில், அதாவது நெக்ஸ்ட் டே பூக்கக்கூடிய பூக்களில், அதாவது மொட்டுகளில் புழுக்கள் இல்லை, இன்றைக்கி பறிக்கக்கூடிய விளைந்த மொட்டுகளில் மட்டும்தான் புழுக்கள் காணப்படுது அப்படின்னா நம்ம சரியாக ஒரு நாளைக்கு முன்னாடி பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே விளைந்த மொட்டுகளில் காணப்படுறது மாதிரியே அதிகமாக மொட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல ஓரிரு மொட்டுகளில் புழுக்கள் தென்படுது அப்படின்னா நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற டைமை 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி சரியாக வேலை செய்யலைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 4 நாட்கள் இடைவெளியில் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 2வது நாளோ 3வது நாளோ புழுக்கள் தென்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பூச்சிக்கொல்லி சரியாக வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். அதுவே நீங்கள் 4 நாட்கள் இடைவெளியில் புழுக்களுக்கான மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைம்லேயே 4வது நாள் ஸ்ப்ரே பண்ணும்போது அதிகமான அளவு புழுக்கள் தென்படுது அப்படின்னா நீங்கள் நாட்களை ரொம்பவே அதிகரித்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு உதாரணமாக நம்மளோட மல்லிகை செடிக்கே நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதே எடுத்துக்கலாம். அதாவது நம்ம 5 நாட்கள் இடைவெளி விட்டு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம 5வது நாட்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டைமில் தான் ரேராக ஒரு 50 செடிக்கு ஒரு செடியிலையும் அந்த ஒரு செடியில் இருக்கக்கூடிய ஒரு மொட்டில் மட்டும்தான் புழுக்கள் தாக்குதலே ஏற்படும். ஸோ இதுதான் நமக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டைமை இண்டிகேட் பண்ணுறதுக்கான சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி புழுக்கள் இருக்கக்கூடிய அறிகுறி தென்பட்ட உடனே நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணாமல் நெக்ஸ்ட் டே ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா இந்த புழுக்கள் தாக்குதல் அப்படியே ரெட்டிப்பாகும்.
ஸோ இது வந்து ஒவ்வொரு 10 மணி நேரம் தாண்ட ரெட்டிப்பாயிட்டே போகும். இது வந்து டே வைஸ் கிடையாது. எவ்வளவு நேரம், எவ்வளோ மணி நேரம் தாண்டிக்கிட்டே இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளவு செடிகளில் மொட்டுகளில் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து பொரிஞ்சு மொட்டுகளை சேதப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ விளைந்திருக்கக்கூடிய மொட்டில் மட்டுமே புழுக்கள் தென்படும் பட்சத்தில் நீங்கள் அன்றைக்கே பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அண்ட் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் டே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளோ தூரம் டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் மொட்டுகள் சேதப்படும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டேவும் ஓரிரு மொட்டுகளில் புழுக்கள் தென்படும் பட்சத்தில் அந்த புழுக்கள் இருக்கக்கூடிய மொட்டுகளை நீங்கள் அப்புறப்படுத்துகிறது நல்லது. இது வந்து எதனால் அப்படி நடக்கும்னா, நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற டைம்லேயே ஓரிரு அடுத்த நாள் பறிக்கக்கூடிய மொட்டுகளுக்குள்ள புழுக்கள் வந்து ஊடுருவி புழுக்கள் மொட்டுகளை சேதப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதாவது பச்சை மொட்டுகளாக பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய செடியில் ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு விளையக்கூடிய பெரும்பாலான மொட்டுகளில் தான் பூச்சிக்கொல்லி சுலபமாக ஊடுருவி வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொட்டுகள் தான் அதில் இருக்கக்கூடிய முட்டையில் இருக்கக்கூடிய புழுக்கள் பொரிஞ்சதுக்கு பிறகும் ரொம்ப மைன்யூட்டாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும்போதே அழிஞ்சிரும். ஆனால் இதுவே நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டைம்லேயே அடுத்த நாள் பூக்கக்கூடிய மொட்டுகள்லையோ இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் பூக்கக்கூடிய மொட்டுகளுக்குள்ளேயோ ஊடுருவி புழுக்கள் சேதப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய டைமில் இந்த பூச்சிக்கொல்லி வந்து வேலை செய்யாது. ஸோ அது வந்து அந்த மொட்டுகளை கண்டிப்பாக சேதப்படுத்தி தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடிய மொட்டுகளை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு அப்புறப்படுத்துறது நல்லது. எதனால் அப்படின்னா, ஓரிரு மொட்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய கிளைகளில் இருக்கக்கூடிய மொட்டு வந்து சேதப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது கொத்து கொத்தாக மொட்டுகள் இருக்கக்கூடிய கொப்புகளில் சென்டராக இருக்கக்கூடிய பூவோ இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு பூவோ பாதிக்கப்படும் பட்சத்தில் அதிலேருந்து சுலபமாக கிட்ட இருக்கக்கூடிய மொட்டில் புழுக்கள் வந்து ஊடுருவி அந்த மொட்டையும் சேதப்படுத்தும். ஸோ அதனால தான் நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டேவோ இல்லைனா அதுக்கு அடுத்த நாளோ புழுக்கள் தென்படும் பட்சத்தில், அதாவது அன்னைக்கு விளையக்கூடிய புழுக்கள், நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் விளையக்கூடிய மொட்டுகளில் இருக்கக்கூடிய புழுக்களை மட்டும் நீங்கள் வந்து மற்ற மொட்டுகளை சேதப்படுத்தாத அளவுக்கு அப்புறப்படுத்துறது நல்லது. அதாவது நம்ம இன்னும் தெளிவாக சொல்லிடுறோம். அதாவது நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்டது போலயே நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அடுத்து ஒரு 4 நாட்களில் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 4 நாட்களுமே புழுக்கள் தென்படுது அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி வந்து வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். இதுவே அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு அடுத்த நாளோ இல்லைனா அதற்கு அடுத்த நாளோ அடுத்த 2 நாட்களுக்கு விளையக்கூடிய மொட்டுகளில் புழுக்கள் தென்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூச்சிக்கொல்லி நீங்கள் வந்து காலதாமதமாக ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி வந்து லேட்டாக ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா தென்படக்கூடிய புழுக்களை வந்து நீங்கள் அப்புறப்படுத்திட்டீங்கன்னா போதும். அதற்கு பிறகு நீங்கள் எத்தனை நாட்கள் இடைவெளியில் பூச்சிக்கொல்லி திருப்பி ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அது வரை ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஆனால் இதுவே நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து அடுத்த முறை பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற வரை புழுக்கள் தென்படும் பட்சத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லியை தான் மாற்றணுமே தவிர புழுக்களை அப்புறப்படுத்துகிற மூலயமா பலன் கிடைக்காது. அண்ட் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.